சங்கீதம் 37:4-5. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. காரியங்களை வாய்க்க பண்ணுகிற அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்தால் மாத்திரமே அவைகள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, இந்த கடல்ல பெரிய பெரிய திமிங்கலங்கள் காணப்படும். அதுல அநேக வகையான திமிங்கலங்கள் உண்டு. அதுல ஒரு வகையான ஒரு திமிங்கலம் தான் ஸ்பெர்ம் வேல் அப்படின்னுட்டு சொல்றாங்க, அதனுடைய பெயர். இந்த ஸ்பெர்ம் வேல் என்கிற இந்த திமிங்கலம் அது வயிற்றிலிருந்து, அதாவது அடி வயிற்றிலிருந்து ஒரு காரியத்தை கடலுக்குள்ளாய் கக்குமாம். அதற்கு அந்த ஸ்பெர்ம் வேலுடைய வாமிட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அந்த திமிங்கலத்தினுடைய வாந்தி அப்படின்னுட்டு சொல்றாங்க. பாருங்க, இன்றைக்கு அந்த ஸ்பெர்ம் வேலுடைய அந்த வாமிட் அது எவ்வளவு கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு மார்க்கெட்டில் விற்கப்படுகிறது என்றால் 1.5 கோடிக்கு அது விற்பனை செய்யப்படுகிறது அன்பானவர்களே. காரணம், அந்த திமிங்கலத்தினுடைய அந்த சலைவால் இருந்து, அந்த வாமிட், அந்த காரியத்தில் இருந்து தான் பெர்ஃப்யூம், அந்த இண்டஸ்ட்ரீஸில் தயாரிக்கப்படுகிற எல்லா நறுமணங்களை கொடுக்கிற பெர்ஃப்யூம் நமக்கு கிடைக்கிறதே அதிலிருந்து தானாம். அதில் ஒரு சின்ன பகுதி, ஒரு வாமிட் மாதிரி இருக்குமாம். அது பார்த்தீங்கன்னா 1 கோடியிலிருந்து 1.5 கோடி ரூபாய் இன்றைக்கு மதிப்பு என்று பாருங்க நம்மளுடைய காரியங்களில் தெளிவாய் சொல்லப்படுகிறது மார்க்கெட் சைடில். அப்போ நல்லா கவனித்து பாருங்க. நான் யோசிக்கிறேன், தேவன் உருவாக்கின ஒரு மிருக ஜீவன்களுக்கு அதனுடைய வாயிலிருந்து வருகிற ஒரு காரியத்திற்கு இவ்வளவு விலையேற பெற்ற ஒரு மதிப்பு இருக்கும் என்றால், நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஓய்வு நாளிலே கூடும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிற மன்னாவினுடைய அந்த விலையேற பெற்ற அந்த விலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எனக்கு அன்பானவர்களே. அது விலையேற பெற்றது. அந்த மன்னா உங்களோடு பேசுகிறது, அந்த மன்னா உங்களை பலப்படுத்துகிறது, அந்த மன்னா உங்களை பலசாலியாய் மாற்றுகிறது, அந்த மன்னா உங்களை தகுதிப்படுத்துகிறது, அந்த மன்னா உங்களை நடத்த ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் எல்லாவற்றையும் காட்டிலும், விலை உயர்ந்த எல்லாத்தையும் காட்டிலும் அவர் என்னோடு பேசுகிற அந்த வார்த்தைகள் அது எல்லாவற்றுக்கும் மேலானது என்று யாரால சொல்லப்படுமோ அவங்கெல்லாம் கரம் உயர்த்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவன். அவர் கொடுக்கிற மன்னா ஏதோ அந்த நாள், அந்த 6 நாளைக்கு மாத்திரம் அந்த ஆசீர்வாதம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அப்படி இல்லை எனக்கு அன்பானவர்களே. அந்த மன்னா சரியான நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கைக்குள் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் அவரிடத்திலும் திரும்பாது, அது வெறுமையாய் கீழே விழுந்தும் உடையாது. அது அந்த மன்னா யார் தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ, யார் தன்னை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ, யார் அந்த ஆயத்த நிலையிலே வருகிறார்களோ
அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் மன்னா அது கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கும். எனக்கு அன்பானவர்களே பாருங்க, அவர் சொன்ன அத்தனையும் நிச்சயமா நடக்கும். பக்கத்துல திரும்பி கேளுங்க, எப்போ தெரியுமா? நீ தகுதி ஆயிட்டா, நீ ஆயத்தமாயிட்டா, நீ அதற்கு பக்குவப்படுத்தி கொண்டால். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்களுக்கு அந்த மன்னாவின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில தகுந்த நேரத்தில் செயல்படும் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இதுவரைக்கும் தேவன் நமக்கு கொடுத்த அந்த மன்னாவின் ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறதுன்ற நம்பிக்கை முதலாவது உங்களுக்கு இருக்கணும். எத்தனை பேரால கரம் உயர்த்தி சொல்ல முடியும்? இதுவரைக்கும் தேவன் எனக்கு கொடுத்த, கரம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் தேவன் எனக்கு கொடுத்த மன்னாவின் அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில கிரியை செய்யும், அது என் வாழ்க்கையில சம்பவிக்கும். ஹல்லேலூயா. அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். பாருங்க பிரதர், என்னுடைய முயற்சி எல்லாம் வீணா போகுது பிரதர், என்னுடைய அலைச்சல் எல்லாம் அது வெறுமையா இருக்குது பிரதர், என் பிரயாசம், ஐயா என்னுடைய கடின உழைப்பு எல்லாமே வேஸ்டா போகுது பிரதர். ஏன்னா காத்திருக்கிறேன் பாருங்க, அந்த காத்திருப்பு கூட வீண் பிரதர் அப்படின்ற ஒரு நிலையில நீங்கள் இருந்தீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். இனி நீ அலைந்து திரிவது இல்லை, இனி யாக்கோபே நீ வெட்கப்படுவது இல்லை, இனி அவன் முகம் அவள் முகம் செத்து போவதும் இல்லை என்பதை தேவன் சொல்லுகிறார். ஆமென். உங்கள் தேவன் உங்களுடைய காரியத்தை ஜெயமாய் வாய்க்க செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய தேவன் உங்கள் காரியத்தை ஜெயமாய் வாய்க்க செய்ய போகிறதுனாலே உங்கள் வழிகள் அது வாய்க்க போகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கரம் உயர்த்தி சொல்லுங்க, என் வழிகள் இனி வாய்க்க போகிறது. ஹல்லேலூயா. என் வழிகள் இனி வாய்க்கும். நம்முடைய முயற்சியினால் அல்ல, நம்முடைய திறமையினால அல்ல, அவருடைய இரக்கத்தின் கிருபை நம்ம வாழ்க்கையில காரியங்களை வாய்க்க செய்ய போகிறது. அன்பானவர்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற எனக்கும் கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க இருதயத்தை தட்டி சொல்லுங்க, அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற எனக்கு, உங்களுக்கு கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க செய்வார், வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அன்பானவர்களே? பாருங்க, நீங்க எத்தனை முறை தோல்வி அடைந்திருந்தாலும் பரவாயில்லை, பரவாயில்லை, தப்பே கிடையாது. தெரியுமா, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தோல்வி ஏன் வருது? உனக்கு ஏன்பா வருது? நீ ஏன்பா சர்ச்சைக்கு போறியப்ப உன் வாழ்க்கையில எப்படிப்பா தோல்வி வருது? வரும், கட்டாயமாய் வரும், நிச்சயமாய் வரும். கர்த்தர் அனுமதிப்பார். உலகத்தானே சொல்லுவான், தோல்விகள் பல ஜெயங்களை பெறுவதற்குரிய அது ஒரு படி. ஹல்லேலூயா. ஒரு உலகத்தான் சொல்லுகிறான். அன்பானவர்களே, நான் சொல்றேன், கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்ம தோல்வி அடைகிறோமா, அதற்கெல்லாம் சந்தோஷப்படணும். நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை சரியா செய்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஜெபத்திலே உபவாசத்திலே உங்கள் கண்ணீரை சரியான இடத்திலே விதைக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு வருகிற நஷ்டம்,
உங்களுக்கு வருகிற தோல்வி, உங்களுக்கு வருகிற எதிர்ப்பு, உங்களுக்கு வருகிற மன கஷ்டம், உங்களுக்கு திறக்கப்படுகிற படுகுழி, இவைகள் எல்லாவற்றுக்கும் தேவன் கூட இருக்கிறவர்கள் சந்தோஷப்படணும். ஏன்னா அவர் இல்லாத படகுல இருக்கிறவன் தான் பெரும் பிரச்சனையில சிக்குவான். அவர் இருக்கும் படகுல இருக்கிறவள் அவர் அதை பார்த்து கொள்ளுவார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரம் உயர்த்தி சொல்லுங்க. பரலோகத்துக்கு நேராக நீங்க அறிக்கை செய்றீங்க. காரணம், தேவ தூதர்கள் இந்த இடத்துல உலாவிக் கொண்டு இருக்கிறார்கள். பய பக்தியோடு தேவனுடைய பிரசனத்தை நம் மத்தியில் அவர்கள் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்க கரம் உயர்த்தி சொல்லணும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த தோல்விகள் சந்தோஷப்படுற. அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம், அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்காததுனால, காத்திருக்க வைக்கிறதுனால, அற்புதத்தை நான் காணாத காரியத்தில் நான் இருந்தாலும் பரவாயில்லை, என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம படகுல யார் இருக்கிறார்? நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறவர் யார்? கரையே இல்லாத இந்த கடலுக்குள்ள நம்மளை இறக்கினது அவருங்க. இந்த படகு நம்மளை அந்த படகுல வைத்திருக்கிறவர் அவர். அது எப்படி போகும், எந்த திசையில போகும், பெருங்காற்றினால எப்படி சேதப்படணும், காற்றினால் அது எப்படி சேதப்படணும், அலைகளால் அது எவ்வளவு சேதப்படணும்னு அவர் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கிற வரைக்கும் தான் உங்க வாழ்க்கையில அந்த பெருங்காற்று வீசுமே தவிர அது அப்படியா உங்களை கவிழ்த்து போட முடியாது. எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்றேங்க, கர்த்தர் உங்களுக்கு தோல்வி கொடுத்திருந்தாலும், வெறுமையாய் நிலையில நீங்கள் இருந்தாலும், என் கூட அவர் இருக்கிற வரைக்கும் பரலோகமே என்னை பார்த்து கொண்டு இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நமக்கு இந்த பூமியில ஒருத்தனும் இல்லைனாலும் நமக்காக சொந்தம் பரலோகம் உண்டு. நம்மை கண் வைத்து பார்க்கிற ராஜ்யம் ஒன்று உண்டு. எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்றேன், கர்த்தர் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வாரம் கூட ஒரு வயதான அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ணாங்க. கண்ணீரோடு ஒரு நிலை என்னன்னா, அவங்களுடைய பையன் கனடாவில் இருக்கிறாங்க, அவங்க குடும்பம் அங்கே செட்டில் ஆயிருக்கு. அவர் 2 முறை அவருடைய வேலையில் ஒரு போஸ்டிங்காக ஒரு எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாமில் அவங்க எழுதும் பொழுது அன்னைக்கே ரிசல்ட் அங்கே வரும். அங்கே எல்லாத்துலேயும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போது அதில் பாஸ் ஆனாதான் அவங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ரொமோஷன் வரும், அந்த வேலையில் ஒரு உயர்வு வரும், அங்கீகாரம் கிடைக்கும். அப்போது பிரதர், என்னுடைய மகன் 2 முறை எழுதிட்டான் பிரதர். 3வது முறை இப்போ அட போ மம்மி, நான் எழுதுனா எப்படியும் ஃபெயில் ஆயிடுறேன் என்று சொல்லி வேண்டாம், எழுத வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைக்குள் வரும் பொழுது இந்த தாயார் அந்த அம்மாவை பார்த்து சொல்றாங்க, இருப்பா, ஒரு போதருக்கு நான் ஜெபம் பண்ணும்படிக்காய் நான் நினைக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னும் பொழுது அவங்க ஃபோன் பண்ணி கண்ணீரோடு சொன்னாங்க, பிரதர் 2 முறை என்னுடைய மகன் இப்படியாக எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டான் பிரதர். பயங்கரமாக அழுதாங்க. அம்மா நீங்கள் அழாதீங்க, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே 2 முறை இந்த உம்முடைய மகன் தோல்வி அடைந்திருக்கிறார், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனால் இம்முறை உம்முடைய ஊழியக்காரனா ஜெபிக்கிறேன், அவர் தேர்ச்சி பெற நீர் கிருபை பாராட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். அங்கே எக்ஸாம் எழுதுவதற்கு அங்கே 2 மணி நேரத்துக்கு முன்பதாக, அதாவது அங்கே 6 மணி அப்படின்னா இங்கே 4 மணி. அல்லேலூயா. அவங்க ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபை, அன்னைக்கு ஈவினிங் ரிசல்ட் வருது. கர்த்தர் காரியத்தை அவருக்கு வாய்க்க செய்தார். அந்த அம்மா கண்ணீரோடு நன்றி செலுத்தினாங்க.
ஏன்னா அந்த வழியில போறவனுக்கு தான் கர்த்தர் காணாததை காணும் பொழுது அவங்களுக்கு ஒரு நன்மை இருக்கும் பாருங்க. ஃபோன் பண்ணி அழுது நன்றி செலுத்தினாங்க. தேவன் இந்த பிரயாசத்தை வாய்க்க செய்தார், ஜபத்தை கேட்டு காரியங்களை வாய்க்க செய்தார் பிரதர். நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன், ஒரு ஊழியக்காரனா கர்த்தர் உங்களுக்கும் பல்வேறு நல் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். அது வாய்க்க போகிறது. கவலைப்படாதீங்க. சிலர் நினைக்கிறீங்க கர்த்தரை தேடாதவனுக்கு வாய்க்குது பிரதர். ஆனா கர்த்தரை தேடுற எனக்கு ஏன் வாய்க்கல? துன்மார்க்கமா வாழ்றான் பார், போன உடனே எல்லாம் கிடைக்குது பிரதர். அவன் அலையல, திரியல, கஷ்டப்படல, வேறு வசத்துல முழங்கால் படியில ஜெபிக்கல. ஆனா நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு தோல்வி, எல்லாத்தையும் பண்ணிட்டு வெறுமை, எல்லாத்தையும் பண்ணிட்டு அலைந்து கொண்டு இருக்கிறேன். நன்மையே நடக்க மாட்டேங்குது கடவுளை தேடியும் அப்படின்ற ஒரு நிலையில ஒருவேளை நீங்கள் இருந்தீர்கள் என்றால் பாருங்க, துன்மார்க்கனுக்கு வாய்க்கும் கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் முடிவில் அதில் மகிமை இருக்காது. எனக்கு அன்பானவர்களே, நான் உதாரணத்திற்கு சொல்றேன். ஒரு நாளைக்கு முன்பதாக ஒரு நியூஸ் வந்தது. அரியலூர் என்கிற ஒரு பகுதியில், ஒரு கிராமத்திலே ஒரு திருமணம் ஆகாத ஒரு பெண், அவள் கர்ப்பவதியானாள். அந்த பிரசவத்திற்காக அவள் மருத்துவமனையிலே அவள் சேர்க்கப்பட்டாள். திருமணம் ஆகல, 8 மாத கர்ப்பம். அந்த பெயின் அவங்களுக்கு வரும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மருத்துவர்களை கூப்பிடாம கழிவறையில் போய் அவங்க கதவை சாத்தி கொண்டாங்க. அந்த பெயின் வந்தது. அந்த குழந்தைய அவள் பெற்று எடுத்தாள். அவள் பெற்று எடுத்த உடனே அந்த குழந்தை அவள் என்ன செய்தாள் தெரியுமா? அந்த குழந்தையினுடைய பிறந்த குழந்தையினுடைய அந்த தலைப்பகுதியை அப்படியே அந்த கழிவறையிலே அமுக்கி கொன்று போட்டாள். ஒரு நாளைக்கு முன்பதாய் வந்த செய்தி நியூஸ்ல. அந்த கழிவறையில் அந்த பிறந்த குழந்தையினுடைய தலையை வைத்து அப்படியே நசுக்கினாள். இது என்ன ஆச்சுன்னா, அந்த குழந்தையினுடைய சத்தம் அந்த பாத்ரூம்ல கேட்கறதுனால அந்த வெளியில இருந்த அந்த துப்புரவு பணியாளர்கள் இந்த சத்தத்தை கேட்டு கதவை திறங்கன்னு சொல்லிட்டு ஏதோ உள்ள நடக்குது. ஏன்னா பயங்கரமா கத்துது பிள்ளை. உடனே அவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க. வந்து பார்க்கும் பொழுது அந்த தலையை அப்படியாக அந்த பிங்கால விட்டு அது அப்படியே அந்த பிஞ்சு குழந்தை செத்தே போனது. அவளை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் கடவுள் எனக்கு பிள்ளை தரல பிரதர்னு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் எத்தனையோ துன்மார்க்க ஜீவியத்தில் வாழ்கிறவர்களுக்கு காரியங்கள் வாய்க்கிறது. ஆனால் அவர்கள் அதை இப்படியாய் பார்க்கிறார்கள், நடைமுறையிலே அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். பாருங்க, நான் சொல்றேன், அவங்களுக்கு வாய்க்கும், அவங்களுக்கு நடக்கும். அது பெரும் நன்மை மாறி உன்னுடைய மாம்ச கண்ணுக்கு தெரியும். அது மகிமை இல்லாதது என்று தேவன் சொல்லுகிறார். உங்க கண்ணு கர்த்தரை மட்டும்தான் பார்க்கணும். கர்த்தருடைய வழி நடத்தல உங்க கண்ணு கர்த்தரை மட்டும்தான் பார்க்கணும். பக்கத்தில் இருக்கிற தேவனை ஏற்றுக்கொள்ளாதவனை பார்க்கும் பொழுது உனக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் சாத்தான் விதைப்பான். பாத்தியா, அவ எப்படி இருக்கா பார், நீ எப்படி இருக்க பார், அவ ட்ரெஸ் பார், உன் ட்ரெஸ் பார். சொல்லட்டுமா, மற்றவங்க இலையில எண்ணெய் இருக்கிறதுன்றது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். கடவுள் நமக்கு வைத்திருக்கிற இலையில் என்ன வைத்திருக்கிறாரோ அதிலே சந்தோஷத்தோடு நாம் காணப்பட வேண்டும். தேவன் சொன்னார், என்னோடு பேசினார், உங்கள் இருதயங்களில் இப்படியாய் நடக்கிறதை தேவன் பேசினார். அப்போ இந்த பொல்லாத கூட்டத்துக்கு காரியம் உடனே வாய்க்குது.
இந்த பொல்லாத கூட்டத்தாருக்கு நன்மைகள் சடிதியாய் நடக்குது. அப்போ இந்த பொல்லாத காரியத்தின் இந்த பிள்ளைகள் பெறுகிறதினாலே இதை குறித்து நீ எரிச்சல் அடையாதே என்று தேவன் சொல்லுகிறார். அவங்க மேல இதனால் நீ பொறாமையும் கொள்ளாதே என்று தேவன் சொல்லுகிறார். ஏன்னா இப்படிப்பட்டவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர்கள் பசும் பூண்டை போல வாடி போகிற ஒரு கூட்டமாம். ஆமென். பசும் பூண்டை போல வாடி போகிற ஒரு கூட்டமாம். தேவன் இல்லாத ஜனங்கள், தேவனுடைய வழிநடத்துதல் இல்லாத ஜனங்கள் பெறுகிற ஆசீர்வாதம், அது ஆசீர்வாதம் மாதிரி இருந்தாலும் அது முடிவிலே வாடி போகிற ஒன்றாம். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் அதே சமயத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் முடிவில் அங்கீகாரம் பெறாது. அப்படின்னா ஈஸியா ஒண்ணு கிடைச்சதுன்னா அதுல ஆசீர்வாதம் மகிமை ஒண்ணு இருக்காது. ஆரம்பத்திலே துரிதமாய் கிடக்கிற அந்த சுதந்திரம் நிச்சயம் ஆசீர்வாதம் இருக்காது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ ஈஸியா வாய்த்ததுன்னு வைங்களேன், அது நன்மை இல்லை. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் போராடி, கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்து, கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து, கர்த்தர் சமூகத்தில் உபவாசித்து பெறும் நன்மைகள் தான் ஒரு மிகப்பெரிய நன்மையின் ஆசீர்வாதமாகவும் அது திருப்தியின் ஆசீர்வாதமாகவும் அது அமையும் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் சமூகத்தில் நான் நீண்ட நாட்களாய் காத்திருக்கிறேன். கர்த்தர் சமூகத்தில் நான் நீண்ட நாட்களா பொறுமையா இருக்கேன் பிரதர். கர்த்தர் சமூகத்தில் நான் நீண்ட நாட்களை உபவாசித்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற உங்களுக்கு கர்த்தர் சொல்றாருங்க, உன் காரியம் வாய்க்கும், அப்படி நான் கிரியை செய்வேன். உனக்குள் அவர்களை பார்க்காதே, சுற்றி இருக்கிறவர்களை பார்க்காதே, உன்னை வழிநடத்துகிற பாதைகளில் மாத்திரம் உன் கண்ணையும் சிந்தையும் அதிலே வை என்பதை தேவன் சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார். உண்மையா இது கர்த்தர் என் கூட பேசுறாருங்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. சொல்றேங்க, கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள், அதாவது இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற நினைவுகளை ஆண்டவர் வாய்க்க செய்வாருங்க. அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரெண்டு விதமான ஆசீர்வாதம் உண்டு. ஒன்று, அவர் விரும்புகிற ஆசீர்வாதம் நம்மளை வந்து சேரும். இன்னொன்று, அவர் வழியில எவன் நடக்கிறாளோ அவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்பதை பார்த்து தகப்பன் செய்கிற ஆசீர்வாதம். அது நிச்சயம் நடக்கும், கட்டாயம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருதயத்தின் வேண்டுதல்கள், இருதயத்தின் வாஞ்சை, ஐயோ என் குடும்பத்துல இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்குமே, என் வாழ்க்கையில இப்படி சம்பவித்தா நல்லா இருக்குமே, என் பிள்ளைங்க வாழ்க்கையில எதிர்காலத்துல இப்படியெல்லாம் வழி நடத்தப்பட்டா நல்லா இருக்குமே, தேவன் இதை செஞ்சா நல்லா இருக்குமேன்னு சொல்ற உங்களுக்கு சத்தியமாய் அது நடக்கும். ஏன்னா நீ மத்தவன் வழியில போல அவர் உனக்காக வச்சிருக்கிற வழியில நீ நடக்கிறவன். அதனால உன் இருதயத்தின் வாஞ்சையும் நிறைவேறும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் திட்டங்கள் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்துரு. உன்னுடைய ஆசைகள், வாஞ்சைகள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற காரியங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துரு. அதே மாதிரி நீ உனக்கு வருகிற கஷ்டம், பெரும் துக்கம், அதையும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. அல்லேலூயா.
ஏன் தெரியுமா ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்புவிக்கிறோம்? ஏன் அதெல்லாம் சொல்றோம் தெரியுமா? காரணம், அவர் நன்மையானதை தருகிற ஒரு தேவன். அவரை நம்புகிறவர்களுக்கு தேவன் நன்மையானதை நிச்சயம் தருவார். உங்கள் நம்பிக்கை அவர் மேல காணப்படட்டும். அப்போ காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு திருமணமான ஒரு கப்பிள் இங்க ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை தந்தார். அந்த ஆலோசனைக்கு, அதாவது அவங்க வாஞ்சை வேற, ஆனால் தேவன் செய்ய சொன்னது வேற. ஆனால் அவர் செய்ய சொன்னதை பண்ணா உன் வாஞ்சையும் நிறைவேறும் என்பதற்காக ஒரு தேவன் திட்டத்தை அவங்களுக்கு கொடுத்தார். நானும் அவர்களை கூப்பிட்டு ஆண்டவர் சொன்ன திட்டத்தை அவர்களுக்கு சொன்னேன். ஆனால் அவர்கள் அந்த திட்டத்தை கேட்டு அப்படியே எதிர்த்து அப்படியே போயிட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கூட அவர் சொல்லாதபடி கிளம்பி அப்படியே போயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கப்புள் பல வருஷம் குழந்தை இல்லை, 40+. ஆண்டவர் சொன்னாரு, நீ ஒரு பெண் பிள்ளையை தத்தெடுக்கும்படி நீ அவர்களோடு கூட பேசு அப்படின்னு சொன்னார். நான் அவரிடத்தில் பேசினேன். இந்த காரியத்தை செய்யுங்க, உங்கள் மன விருப்பத்தின்படி அடுத்து உங்கள் கர்ப்பத்தையும் தேவன் ஆஸ்வதிப்பார். இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னும் போது அவங்களுக்கு அது பிடிக்கல. அதாவது ஒரு பெரும் அருவருப்பா அந்த காரியத்தை அவங்க பார்த்துட்டு எந்திரிச்சு கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. அவ்வளோதான். அன்னையிலிருந்து அவங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, எந்த விஷயம் கிடையாது. ஒரு பிரச்சனையில் மாட்டினார். ஒரு நாள் இரவு அவருடைய மனைவிக்கு தெரியாது அவர் என்ன பிரச்சனையில் மாட்டியிருக்கிறார்னு. என்கிட்ட சொல்லி அழுதார். என்ன செய்யறதுன்னு தெரியல, பல லட்சத்தை நான் என் மனைவிக்கு தெரியாம இடத்துல கொடுத்து நான் லாஸ் ஆயிட்டேன் அப்படின்ட்டு அழுதார். அப்பெல்லாம் ஆலோசனை கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதெல்லாம் திரும்ப அவங்க கையில கொடுக்கும் பொழுது கர்த்தர் கூட இருந்தார். இப்போ அந்த வார்த்தையை நான் சொன்னதுனால அப்படி சொல்லிட்டார், இவங்க உள்ள கர்த்தரே இல்லப்பா அப்படின்ட்டு போயிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய திட்டத்தை கை கொள்ளும் பொழுது உன் வாஞ்சையும் கூட சேர்த்து நிறைவேற்றுவார். இதெல்லாம் இந்த புத்திக்கு தெரியாது. ஆமென். ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறனா அதை அருவருப்பா பார்க்கறனா உன்னை குப்பையிலிருந்து தூக்கினாரு, நீ எவ்வளவு அருவருப்பா இருக்கணும் அவர் கண்ணுக்கு. ஆனால் இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. ஆனால் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவர்கள் அல்லேலூயா பரலோகம் காரி துப்பும். தேவனுடைய இருதயத்தின் ஏக்கத்தை அது அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் கிறிஸ்தவன். தேவன் எனக்கு ஒரு பிளானை வச்சிருக்கிறாரா அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறவன் தான் கிறிஸ்தவள். அவங்களுக்கு கூடுதலா கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய விருப்பங்கள் என்னன்னு ஆழ்ந்த சிந்தனையில போய் அது நல்லதுன்னா அந்த காரியத்தை என்ன பண்றாருன்னா வாய்க்க பண்ணுவார். நல்லதுன்னா நன்மைக்கு எதுவா இருந்தால் அதனால சாபம் அவங்க எதிர்காலத்துல வரல அப்படின்றத தேவன் பார்ப்பார். அதனால ஒரு பெரும் குழியில என் மகள் சிக்கலையான்னு பார்ப்பார். இதெல்லாம் இல்லைன்னா அந்த மன விருப்பங்களை கூட்டி கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். எத்தனை பேருக்கு நான் சொல்றேன், கர்த்தர் நமக்கு பேசின ஒரு திருப்தியின் ஆசீர்வாதமா இருக்கலாம். போன வாரம் தேவன் பேசினது வெகுமதியின் ஆசீர்வாதமா இருக்கலாம்.
இன்றைக்கு தேவன் பேசுகிற ஆசீர்வாதமாக இருக்கலாம். இந்த மூன்றுமே சேர்ந்து தான் உங்கள் வாழ்க்கையில் வரும் காரியத்தில் வரும் நாட்களில் நடக்க போகிறது. இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. சொல்ற கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசிக்க கேட்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம், சரி அது வேண்டாம், ஆதியாகமம் 24:50 வாசிங்க. டைம் இல்லாதபடினால் ஆதியாகமம் 24 அதிகாரம் 50 அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பொலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. பாருங்க, லாபானுக்கு ஒரு துறவு இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க பைபிளை கீழே வைங்க பாருங்களேன். லாபானுக்கு ஒரு துறவு இருக்குது. அந்த துறவு அருகே ஒருத்தர் ஒட்டகங்களோடு வந்து நிற்கிறார். அவர் தான் எலியேசர். இப்ப லாபானுடைய துறவுக்கு பக்கத்துல ஒட்டகங்களோடு வந்து நிற்கிற இந்த எலியேசர் இதை பார்த்த லாபான் அவரை எப்படி அழைக்கிறார் தெரியுமா? அவர் சொல்ற வார்த்தை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ள வாரும். நீங்க வெளியே ஏன் நிக்கிறீங்க? உங்களுக்காக வீடும் உங்கள் ஒட்டகங்களுக்கு தங்குகிற இடமும் எல்லாத்தையும் நான் ஆயத்தப்படுத்தி வைக்கிறேன். நீங்க வெளியே நிக்காதீங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே என் வீட்டுக்குள்ள வாருங்கன்னு சொல்லி லாபான் இந்த எலியேசரை அழைக்கிறார். பாருங்க, உடனே இந்த எலியேசர் லாபான் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகி போகும் பொழுது அப்படியே அவருடைய ஒட்டகங்களை அப்படியாக அவர் கட்டவிடுத்து அதுக்கு வைக்கோல் மற்றும் தீவனம் எல்லாத்தையும் அந்த மிருக ஜீவன்களுக்கு கொடுத்துட்டு, எலியேசர் கூட வந்த சில மதிப்புள்ள ஊழியக்காரர்களுக்கு இந்த லாபான் அப்படியாக தண்ணீர், அவங்க கால்களை கழுவி கொண்டு வீட்டுக்குள்ளே வரும்படியாய் தண்ணீர் கொடுக்கிறார். அப்போ எலியேசர் உள்ள வந்த உடனே தடபுடலான ஒரு விருந்து பண்ணி எப்படியாவது சாப்பிடணும்னு சொல்லி திருப்தியா நடத்தணும்னு சொல்லி லாபான் ஆயத்தம் செய்கிறார். அப்போ எலியேசர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் வந்த காரியத்தை சொல்றதுக்கு முன்னாடி சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா. என்ன, எனக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை, நான் வந்த காரியம் கர்த்தர் வாய்க்க பண்ணணும், அப்பதான் எனக்கு ஒரு பெரும் திருப்தியை தவிர அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா என்று சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். லாபானு கிட்டையும் பெத்துவேல் கிட்டையும் ரெபேக்காள் அம்மா கிட்டையும் இந்த லாபான் சொல்ல ஆரம்பிக்கிறார், நான் ஆபிரகாம் அவருடைய ஊழியக்காரன். கர்த்தர் என்னுடைய எஜமானனை பயங்கரமா ஆசீர்வதிச்சிருக்கிறார். வேலைக்காரன், வேலைக்காரி, கழுதை, ஒட்டகம், அப்படியாக ஒரு பெரும் கூட்டத்தை கொடுத்து ஒரு பெரும் சந்ததியாய் கடவுள் எங்க எஜமானனை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எங்க எஜமானுடைய மனைவி சாராள் முதிர் வயதான பொழுது குழந்தை ஒரு குமாரனை பெற்றால், இப்போ அந்த குமாரனுக்கு பெண் கொள்ளும்படி என் எஜமானன், ஏன் நாம் குடியிருக்கிற கானான்ல வேணாம்பா, என்னுடைய இனத்தாரிடத்தில் போய் நீ அந்த காரியத்தை அப்படியாக தேவன் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிற அந்த பாத்திரத்தை நீ அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிற பொறுப்பை என் எஜமானன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி லாபானிடம், பெத்துவேலிடமும் அவங்களுடைய ரெபேக்காள் தாயாரிடமும் இந்த எலியேசர் சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், என் எஜமானர் சொன்னாரு, நாம் வழிபடும் கர்த்தர் உன் கூட இருக்கிறதுனால் அவருடைய தூதனை அனுப்பி இந்த காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணுவார்னு சொல்லி என் எஜமானன் சொல்லி அனுப்பியிருக்காரு அப்படின்ட்டு எலியேசர் லாபானை பார்த்து சொல்லுகிறார். அப்போ பாருங்க, இவர் கேட்ட அடையாளத்தை தேவன் கொடுத்ததை விவரித்து சொல்லுகிறார். கர்த்தாவே, என் எஜமானன் என்னை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், என் பிரயாணத்தை நீங்க வாய்க்க செய்யணும், அதுக்காக நான் ஒரு அடையாளம் கேட்பேன், அந்த அடையாளத்தை சரியா நீங்க தரணும் ஆண்டவரே என்னும் போது, ஆண்டவரே எனக்கு குடிக்க தண்ணி கொடு, நீங்க இந்த துறவு பக்கத்தில் அப்படியாய் தண்ணீர் முள்ள கொள்ளுகிற அப்படியாய்
குடத்தை கொண்டு வருகிற அந்த பெண்ணிடம் நான் கேட்பேன். ஆனால் நீங்க என் எஜமானுடைய குமாரனுக்கு யாரை கரெக்டா செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்க, உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்க ஒட்டகங்களுக்கே சேர்த்து நான் தண்ணி கொடுப்பேங்க, வார்த்து கொடுப்பேங்கன்னு சொல்றேன், அவங்க தான் ஆண்டவரே நீங்க என் எஜமானுடைய குமாரனுக்கு வச்சிருக்கிறோன்னு சொல்லி ஒரு அடையாளத்தை கேட்டேன். அப்படியாக தேவன் அந்த அடையாளத்தை எனக்கு வாய்க்க செய்தா, அந்த காரியத்தை இருதயத்தில் நான் நினைக்கும் பொழுதே ரெபெக்காள் அந்த குடத்தோடு துறவண்டையிலே வந்து அந்த அடையாளத்தை தேவன் கிட்ட அவர் கேட்டதை தேவன் அப்படியே தெளிவாய் சந்தேகம் இல்லாமல் காண்பித்ததை இந்த எலியேசர் லாபானிடமும் பெத்துவேலிடம் சொல்லி விவரிக்கிறார். அப்போ இந்த வார்த்தையை கேட்ட இந்த பெத்துவேலும் இந்த லாபானும் பாருங்க, அவங்க சொன்னாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுங்க. ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, இந்த காரியம் நீங்க தற்செயலா நடக்கல, ரெபெக்கா தற்செயலா உள்ள வரல, தற்செயலா கேட்கல, நிச்சயம் சொல்றேன் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொன்னார். அப்போ ஒரு வார்த்தை சொல்றாங்க, உமக்கு நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்துல திரும்பி, கர்த்தர் வாய்க்க செய்யும் பொழுது நலம் புலம் எதுவும் சொல்லக்கூடாது, புலம்பக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதாவது நான் சொல்றேன்ல, எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம், அவர் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்துல குறைவை கண்டுபிடிக்கிறவன் சாத்தானின் மகன். ஹல்லேலூயா. அவர் நமக்காக கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அது மற்றவனுக்கு எவ்வளவோ குறையா இருக்கட்டும், அதை பொக்கிஷமா நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. உங்க மனைவி குறித்து சுற்றி இருக்கிறோம் எல்லாம் என்ன வேணா பேசட்டும், உன் கண்ணு அவங்கள பொக்கிஷமா பார்க்கணும். உன் கணவரை அப்படியாக அந்த மனைவியை குறித்து என்ன பேசினாலும் சரி, கணவர் எப்படி பேசினாலும் சரி, அந்த கணவரை நீ பொக்கிஷமா பார்க்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அப்பதான் கிரியை செய்யும். நீயே அவர் கொடுத்ததை அற்பமா பார்த்தா, அற்பமான ஆசீர்வாதங்களை சாத்தான் உன் வாழ்க்கையில விதைத்து அது ஒரு விளைச்சலை ஏற்படுத்துவான். அதனால பக்கத்துல திரும்பி, ஆண்டவர் கொடுத்த வேலை, ஆண்டவர் கொடுத்த குடும்பம், ஆண்டவர் கொடுத்த வருமானம், ஆண்டவர் கொடுத்த தொழில் அற்பமா பார்த்தனா இருக்கிறதும் புடுங்கிக்கிட்டு போயிடும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எலியேசர் ஒரு வார்த்தை சொன்னார், என்ன தெரியுமா? கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணினார். நீங்க தெரியுமா, அவர் தேசத்துல இல்லைங்க, எங்கேயோ. இவருக்கு அந்த தேசத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆபிரகாம் இருக்கிறது, அவருடைய சகோதரருடைய அப்படியே குமார்த்திகள், பேர பேத்திகள், ஓகே, இவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்பி அவர் பிரயாணப்படுறார், கர்த்தரை நம்பி பிரயாணப்படுறார். இன்னொன்னு, இந்த காரியம் மாறுதல் ஆச்சுன்னா பைபிளே எழுதப்படாது அப்படின்ற ஒரு திட்டத்தை சாத்தான் வச்சிருந்தான். ஹல்லேலூயா. ஜெனரேஷன் லிஸ்டையே வேரோடு புடுங்கி தேவ திட்டத்தை தூக்கி போட்டு அவன் திட்டத்தை நிறைவேற்ற வச்சிருந்தான். ஆனால் அந்த எலியேசருடைய ஜெபம், அந்த பிரயாணத்தில் சோறு வேணாம், மற்ற காரியம் வேண்டாம், கடவுள் எனக்கு வாய்க்க செய்தால் அந்த காரியத்தை நான் முதல்ல உங்களுக்கு சொல்றேன், எவ்ரிதிங் ஓகே அப்படின்னா ஓகே, இல்லைன்னா சொல்லுங்க, நான் வலதுபுறம் இல்லை இடதுபுறம் தேடி போயிடுறேன் அப்படின்றார். அவங்க சொல்றாங்க, நான் நலம் புலம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் ஐயா, சொல்லக்கூடாது, கர்த்தர் எனக்கு காரியத்தை வாய்க்க செய்தார் என்று எலியேசர் ஸ்தோத்திரம் பண்ணினார். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்றேன், நடக்கவே நடக்காது அப்படின்னு உன் வாழ்க்கையில நினைக்கிற காரியங்கள், வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிற காரியங்கள், இன்னொன்னு நான் சொல்றேன், சாத்தியம் இல்லாத ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில கர்த்தர் சாத்தியப்படுத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. சாத்தியப்படுத்தி உன்னை கொண்டு போவார்.
கர்த்தர் உங்க வாழ்க்கையில காரியங்களை வாய்க்க செய்வாருங்க. பக்கத்துல திரும்பி உங்க நம்பிக்கை வீண் போகாது சொல்லுங்க பார்க்கலாம். உங்க நம்பிக்கை அவர் மேல வச்சிருக்கீங்க, வீண் போகாது. அந்த நம்பிக்கை காரியங்களை உங்க வாழ்க்கையில வாய்க்க பண்ணும். யோபோயா என்ன தெரியுமா சொன்னாரு? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையாய் இருப்பேன். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை. பவுலைய சொல்றாரு, நம்பிக்கை நம்மை ஏமாற்றாது. இந்த 3 பரிசுத்தவான்களும் யாரை நம்பிக்கையா வைத்திருக்கிறாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்கிற கர்த்தரை. ஹல்லேலூயா. அந்த தேவனை நம்புகிறவர்களை தேவன் ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் வாய்க்கும். அவரை நம்பி இருக்கிற உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும். அவரை நம்பி இருக்கிற உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்பதை விசுவாசிக்கிறவன் தலைக்கு மேல பலமாய் இயேசுவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணி. ஆபிரகாம் தேவன் சொன்னதை நம்பினார். தேவன் சொன்னா அது ஓகே, அது நடக்கும், பட் அது வாய்ப்பில்லை, நடக்கும் என்பதை நம்பினார். தேவன் அதை நீதியாக எண்ணினார். இன்னைக்கு உங்களை உற்று பார்க்கிறாருங்க தேவன். நடக்காத உன் வாழ்க்கையில நடக்கும்னு சொன்ன ஆசீர்வாதங்கள், அதுக்காக நீ விசுவாசித்து எடுத்து வச்ச ஸ்டெப்பை தேவன் உன் வாழ்க்கையில எண்ணி பார்க்கிறார். அதெல்லாம் காலி மைதானமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்த பொழுது, கர்த்தர் அதை பார்த்த பொழுது நீதியாக எண்ணினார். நடக்க வாய்ப்பு இல்லை, நடக்க சாத்தியம் இல்லை. இந்த ஆசீர்வாதங்களும் வாழ்க்கையில பெரும் திருப்தியை கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாரே, கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, கர்த்தர் தரிசனம் காட்டி இருக்கிறாரே, கர்த்தர் பேசி இருக்கிறாரே, கர்த்தர் சொன்னா நடக்கும் அப்படிங்கிற விசுவாசம், அது பெற்றதை போல டெய்லி நன்றி சொல்லுகிற அனுபவம் இன்னைக்கு சபைக்குள் இல்லை. ஆபிரகாமுக்கு நீதியா எண்ணின தேவன் நமக்கும் நம் தரிசனத்தை குறித்து முதல் நம்பிக்கை நமக்கு தான் வரணும். ஆமென். உன் வாக்குத்தத்தத்தை குறித்து பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நம்பிக்கை வரக்கூடாது. உன் வாக்குத்தத்தத்தை குறித்து முதல் நம்பிக்கை உனக்குள் வர வேண்டும். ஆண்டவர் என்னத்தை உனக்கு செய்ய போறார்னு உனக்கு தான் தெளிவாய் வெளியரங்கமாய் சொல்லி இருக்கிறார், மற்றவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றேன் புரிகிறது? கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்ய போகிறதை பேசுறாருங்க. நான் சொல்றேன், எத்தனை பேர் நான் சாட்சி சொல்லி அவரை மகிமைப்படுத்த போறேன், இது எனக்குத்தான் தேவன் சொல்றான், எத்தனை பேர் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண விரும்புறீங்க? ஹல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். நல்லா கவனிங்க. நீங்க வேதாகமத்தை கீழே வைங்க. இந்த லூக்கா சுவிசேஷ பகுதியில ஒரு பரிசுத்தவானை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவருக்குள் இருந்த ஒன்றை யாருக்கும் தெரியல. கர்த்தர் அதை கண்டுபிடித்தார், கர்த்தர் அதை பார்க்கிறார். நல்லா கவனிங்க. சகரியா என்கிற பேர் கொண்ட ஒரு ஆசாரியன் காணப்பட்டார். அவருடைய மனைவி இந்த ஆரோன் உடைய குமாரத்திகளில் ஒருவர் தான் இந்த எலிசபெத். ஆரோனுடைய குமாரத்தியுடைய சந்ததியில் அப்படியே வந்தவங்க தான் இந்த எலிசபெத். அப்ப தேவன் இந்த சகரியாவையும் எலிசபெத்தையும் இணைத்தார். ஆனால் அவர்கள் இருவருக்கும் எப்படி நடந்தாங்க தெரியுமா? நீதிமான்களா இருந்தாங்க. இன்னொன்னு சொல்லணும்னா, ஆண்டவருக்கு பயப்படுற ஒரு கப்பிள். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றணும் நினைக்கிற ஒரு கப்பிள். இப்போ கடவுளையே நம்பி இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு, நீதிமான்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. சரி, ரைட். ஏன்னா எலிசபெத்து வயது சென்றவளா ஆயிட்டாங்க, சகரியா கிழவனாகிறாரு, குழந்தை இல்லை. சரி, ரைட். இருவரும் வயது சென்றாங்க, ஆசீர்வாதம் இல்லை.
அப்போ நல்லா கவனிங்க, மாம்சம் ஆசீர்வாதம் முடிந்ததுன்னு நினைக்கும் போதுதான் கர்த்தர் மாம்சத்திலும் ஆவியிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். நான் சொல்றது புரியுதா? இப்போ நீங்க நல்லா தூங்குறீங்கன்னு வைங்க, திடீர்னு உங்களுக்கு குளிருது அப்படின்னு வைங்க, அந்த ஃபேனை ஆஃப் பண்ணணும் அப்படின்னுட்டு நைட்டு ஒரு மணிக்கு முழிப்பு வருதுன்னு வைங்க, நீங்கள் கண்ணை மூடிட்டு ஆண்டவரே இந்த ஃபேன் எனக்கு ரொம்ப குளிருது, அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணி விடுங்க அப்படின்னா கர்த்தர் பார்க்க மாட்டார். திடீர்னு கீழே அப்படி கர்த்தர் அவர் செருப்பை பார்த்தாருன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்குறேன். உன்னால அல்லேலூயா எந்திரிச்சு போய் என்ன பண்ண முடியும்? உன்னால் ஆஃப் பண்ண முடியும். கர்த்தர் வந்து அதை ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னா, உன்னால முடியும் அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதம் துவங்காது, வேலை செய்யாது. அவர் ஆசீர்வாதம் எப்போ வேலை செய்யும்னா, யூ ஆர் டோட்டலி அன்ஃபிட், யூ டோட்டலி ஜீரோ, பலனே கிடையாது, நடக்கவே நடக்காது, மாம்சம் சாகணும். அப்பதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேலை செய்யும். மாம்சம் சாகாமல் ஆசீர்வாதம் வேலை செய்யும். அது சாத்தான் கொடுக்கிற நன்மைகள். இப்போ சகரியா எலிசபெத்து 2 பேரும் கடவுளுக்கு பயந்தவங்க, குழந்தை இல்லை. ஆனால் கடவுள் என்ன பண்றாருன்னா, அவர் சந்நிதியிலிருந்து காபிரியேல் என்கிற ஒரு தூதனை அனுப்பி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு வர சொல்றார். அப்போ கரெக்டா சீட்டு அவர் பேர்ல விடுது. அதாவது ஆசாரிய ஊழியம் அந்தந்த நாட்களுக்கு யார் யார் செய்யணும் என்பது அன்றைக்கு சீட்டு போடுவாங்க. அப்போ கரெக்டா இந்த சகரியாவின் பேருக்கு விழுகிறது. ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படி தேவ சந்நிதியில் வந்து தூபம் காட்டும் பொழுது அந்த தூப அப்படியாக பீடத்தில் பக்கத்தில் வலது பக்கத்தில் நின்று இந்த காபிரியேல் தேவ தூதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சகரியாவே பயப்படாதே அப்படின்றார். ஏன்னா என்னதான் கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் போதித்தாலும், என்னதான் கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் நாங்கள் பிரசங்கித்தாலும், ஒரு தேவ தூதனுடைய சிறகில் இருக்கிற ஒரு சின்ன மயிரானது அந்த ஊழியக்காரர்கள் அதை சந்திக்கும் பொழுது வருகிற அந்த மாம்ச பயம், நடுக்கமும் கலக்கமும் அவங்களுக்கு உண்டாகும். ஆமென். நல்லா 2 மணிக்கு அயர்ந்த நித்திரையில் தூங்கிட்டு இருக்கீன்னு வைங்க, உங்க வீட்டுக்குள்ள ஹாலில் ஏதாச்சும் ஒன்று நடந்து போகுது, எப்படி இருக்கும்? 2 கண்ணை திறந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கும்? அல்லேலூயா. நல்லா 2 மணிக்கு தூங்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு நடுவில் நீங்கள் படுத்துன்னு இருக்கும்போது நடுவில் யாரோ நடந்து போய்கின்னு வந்துனே இருக்கிறாங்க, இப்படி எப்படி இருக்கும்? நான் பல முறை அதை பார்த்துருக்கிறேன். என்ன தான் தேவனுடைய வார்த்தையை பேசினாலும் உடனே அப்படியே ஒரு பயம், நடுக்கம் நேரிடும். ஒரு சாதாரண ஒரு தேவ தூதனை பார்க்கும் பொழுதே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்போ சகரியாவுக்கு பார்த்துட்டு பயம் தாங்கல. ஐயோ தேவ தூதன் வந்து நிற்கிறாரு, இந்த சந்நிதியில் வந்து நிற்கிறாரு, என்னத்தை சொல்ல போறாருன்னா நடுக்கம், பயம் அப்படியே இருக்கும் பொழுது அந்த காபிரியேல் சொல்றாரு, சகரியா பயப்படாதப்பா, வேண்டுதல் கேட்கப்பட்டதுப்பா. இவருக்குல வேண்டுதலா? ஊழியத்தை குறித்தோ எதிர்காலத்தை குறித்த? ஏன்னா அந்த வேண்டுதலை இவளுக்கு மறந்துருச்சு. நல்லா கவனிங்க. எந்த ஆசீர்வாதம் காரியம் வாய்க்கணும்னு இவர் மனைவி நினைச்சாரோ, இவருக்கு அந்த காரியம் மறந்தே போற அளவுக்கு ஃபெயிலியர். அப்போ தேவதூதன் சொல்றாரு, வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்துக்கு என்ன பண்றாங்கன்னா, கடவுள் ஒரு குமாரனை கொடுப்பாருப்பா, அவருக்கு யோவான் அப்படிங்கிற பேரை நீ கொடு அப்படின்னுட்டு அந்த காபிரியேல் தேவதூதன் சகரியாவை பார்த்து பேசுறார். நல்லா கவனிங்க.
அவர் பேசிக்கிட்டே வரும் பொழுது அவர் சொல்றாரு, உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும், இந்த குழந்தை உனக்கு வர்றதுனால பெரும் சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும், இந்த பிறப்பு நிமித்தம் உன் குடும்பம் மட்டும் இல்லப்பா, எல்லாரும் சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த பையன் இருப்பான்பா, தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இருப்பார்ப்பா என்ற எல்லாத்தையும் சொல்லும் பொழுது, ஒரு தேவ தூதன் வந்து சொல்லும் பொழுது இவர் என்ன ரியாக்ஷன் கொடுத்திருக்கணும்? ஆமென், கர்த்தர் செய்ய போறாரா? தேங்க்யூ பிரதர், நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம், இதைத்தானே சொல்லியிருக்கணும். ஆனா அந்த ஊழியக்காரர் ஆசாரியன் சகாரியா என்ன தெரியுமா சொன்னாரு? இதை நான் எதினால் அறிவேன்? அல்லேலூயா. இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிளவேன், என் மனைவிக்கு வயசாகி போச்சு, குழந்தை பிறக்கும், இப்போ வந்து நீங்க சொல்றீங்க நான் இதை எதினால் அறிவேன் அப்படின்னு என்ன தெரியுமா? நீ ஊழியம் செய்கிற, நீ கடவுளுக்கு பயந்து நடக்கிற, நீ கர்த்தர் சபைக்கு உண்மையா வர, கர்த்தருக்கு உண்மையா கொடுக்கிற, எல்லாம் ரைட்டு, கடவுள் பிள்ளை தான். ஆனால் உன் இருதயத்தில் என்ன ஒட்டி இருக்கு தெரியுமா? அவிவிசுவாசம் உன் இருதயத்தை சுற்றிலும் ஒட்டி கிடக்குன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு தேவ தூதனை பார்க்கிற ஒரு ஆசாரியன் கடவுளுடைய வார்த்தை, அதாவது இந்த சம்பவம் நடக்கும்போது ஜனங்க வெளியே காத்து கொண்டு ஜோமணின்னு இருக்கிறாங்க. சகரியா வெளியே வரணும், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கணும், ஜனங்க முழங்கால் படிட்டு ஜெபித்து காத்து இருக்கிறாங்க இந்த ஐயாவுக்காக. இப்பேற்பட்ட ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனிதனுக்குள்ளாகவே சாத்தான் அவிவிசுவாசம் என்கிற விதையை விதைக்கும் போது கர்த்தனுடைய இருதயத்தை பார்க்கிறார். எவ்வளவு அவிவிசுவாசம், கடவுள் செய்வேன்னு சொன்ன வார்த்தைக்கு விரோதமாய் சாத்தான் உன் இருதயத்தில் விதைக்கிறதை தேவன் எண்ணி பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் சிம்பிளா ஒரே வார்த்தை கேட்டாருங்க, நான் எதினால் அறிவேன்? எப்படி முடியும்? அதாவது நம்ம அப்டேட்டட் வெர்ஷன் என்னன்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற மனுஷங்கிட்டயோ மனுஷங்கிட்ட தான் நம்ம சொல்லுவோம், அது எப்படிக்கா சாத்தியமாவான்? இப்போ அப்டேட் வெர்ஷன் ஆகி கடவுள் ஒன்று சொல்ல வர்றார், அது எப்படி சாத்தியமாகும்? அப்படியே அவரே கேள்வி கேட்கறது. நம்ம ஆட்கள் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கடவுள்கிட்டயே ஒரு கேள்வி கேட்கறது, இது எப்படி ஆண்டவரே? அதான் இப்படி ஆயிடுச்சு, அது அப்படி போயிருச்சு, இது எப்படி ஆண்டவரே காரியம் வாய்க்கும்? நம்மளே ஒரு கேள்வி கேட்கிறோம், அப்படியே இன்னும் சிரிச்சுக்கிட்டே கேட்போம், இது எப்படி ஆண்டவரே காரியம் வாய்க்கும்? கர்த்தரும் அவிவிசுவாசத்தை பார்க்குறாரு, உள்ள ஒட்டி கிடக்கிறத. தேவ தூதனுக்கு என்ன ஆச்சுன்னா கோவம் வந்துருச்சு. காபிரியலையா பொதுவாக அவர் அதிகமாக கோவப்பட மாட்டார். ஆமென். அவர் ரொம்ப அந்த செய்தியை பெற்றுக்கொள்கிறவனை மனதார ஆசீர்வதிச்சு போயிடுவார். இப்போ அவருக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, தகுந்த காலத்தில் நான் சொன்னது கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் நீ நிறைவேற போகிறத விசுவாசிக்கல, எனவே இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் மகனை நீ பேசாம ஊமையாயிடுறான்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி, அக்கா உன் வாயில சாத்தான் ரெண்டே கொடுக்காம உக்காந்து கிடக்கிறான், சொல்லுங்க. வாடகையே கொடுக்காம சாத்தான் உன் வாயில உக்காந்து இருக்கிறான்க்கா, சொல்லுங்களேன். பிரதர் அப்படி பக்கத்தில் திரும்பி சொல்லுங்களேன். ஐயோ, நம்ம 100% விசுவாசிக்கிறோம் கர்த்தர் வார்த்தை இன்னைக்கே நிறைவேறணும்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சகரியா ஐயாவுடைய வாயை கட்டி போறதுக்காக தலைவர் வரல, இன்ஃபர்மேஷன் சொல்லி நடக்க போகிறத சொல்றதுக்காக வந்தார். இப்போ என்ன ஆச்சுன்னா, தேவன் வல்லமையினால் அவர் வாயை சம்பவிக்கிற வரைக்கும் உனக்குள்ள, அதாவது மற்றவனுக்கு அவிவிசுவாசம் இருக்கட்டும், நீ கர்த்தர் சமூகத்துக்கு வர்றவன் சகரியா, மற்றவனுக்கு அவிவிசுவாசம் உள்ள பேசட்டும், நீ யார்? தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவன்.
உன் குடும்பம் நிற்கிறது. உனக்குள்ள எப்படி அவிவிசுவாசம் ஒட்டி இருக்கலாம்? அதை எடுத்து பார். நடக்கிற நாள் வரைக்கும் ஊமையா இருந்துட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, பிரசவ காலம் வந்தது, ஊமையா இருக்கார். ஒரு புத்திரனை பெற்றார், ஊமையா இருக்கார். ஜனங்கள் அந்த நாட்கள்ல அப்பா பெரிய பையனுக்கும் வைப்பாங்க. இப்போ நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம். அன்னைக்கு சகரியா அப்படின்னா சகரியா அப்படின்னே பேரை வச்சிருவாங்க அந்த நாட்கள்ல. அப்போ ஜனங்கள் அப்படியா எலிசபெத்தோடு கூட சேர்ந்து சந்தோஷப்பட்ட ஜனங்கள் சொன்னாங்க, அந்த பிள்ளைக்கு சகரியான பேரை வைமா அப்படின்னும் போது எலிசபெத் சொல்றாங்க, இல்லை 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 இல்லை, அது சகரியா இல்லை, அவன் பேர் யோவான் அப்படின்னுட்டு அவங்க சொன்னாங்க. அப்போ தகப்பனை நோக்கி பே 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 அப்படின்றாங்க. ஏன்னா இவர் பேசல, ஆனால் செய்கையில பேசுறாங்களாம். இப்ப நல்லா கவனிங்க, அவர் ஊமையாகி வெளியே வந்தது முதல்ல யாருக்கு தெரிந்ததுன்னு வசனம் சொல்லு தெரியுமா? வெளியே ஜெபம் பண்ண காத்திருக்கிற ஜனங்களுக்கு தெரிந்தது. அப்படின்னா ஐயோ எங்க ஐயாவுடைய அந்த கோபப்படும் பொழுது, அவர் சாந்தமா இருக்கும் போது அவருடைய ஆட்டிடியூட்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அந்த ஜனங்கள், அந்த ஐயா அப்படியே ஒரு மாதிரி பயந்த நிலைமையில வரும்பொழுது ஜனங்களுக்கு புரிஞ்சிருச்சு, தேவன் அவருக்கு தரிசனமா இருக்கிறாருப்பா, தேவன் அவரோடு பேசி இருக்கிறாருப்பா அப்படின்னும் போது புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ கேட்குறாங்க, பேரு சகரியா எழுதிட்டா? அவர் எழுதி ஒரு ஸ்லேட்டை கேட்குறார், எழுதி யோவான் அப்படின்னு பேரிட்டு காமிக்கும் போது ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறாங்க கர்த்தருடைய வெளிப்பாட்டை குறித்து. அப்போ உடனே அவருடைய வாய் திறக்கப்பட்டு அவருடைய நாவு கட்டவிழ்க்கப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் டிசைட் பண்ணும் பொழுது உன் வாழ்க்கையில அவிவிசுவாசம் ஒட்டி இருக்கும் என்றால் கர்த்தர் உன் நாவுகளை அப்படியே என்ன பண்ண போறாருன்னா கட்ட போறார். அது நடக்கும் பார். அன்னைக்கு உன் நாவை கட்ட விடுத்து இப்ப சொன்னிய அப்ப சொன்னிய இப்ப பேசுன்னு கர்த்தர் வைக்க போகிறார். நான் அதெல்லாம் நம்பல, நான் கர்த்தரை இப்பயே நம்புறேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்துல திரும்பி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்துரு சொல். பக்கத்துல திரும்பி, அம்மா வாயை வச்சுக்கின்னு கொஞ்சம் சும்மா இரு. அவர் சொல்லிட்டாருன்னா அவர் வேலை செய்ய விடு. ஆமென். அவர் சொன்னார்னா சாத்தான் உன் வாழ்க்கையில வேலை செய்ய விடாத, அவரை வேலை செய்ய விடுமா. அல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு முதல்ல அவர் வாக்கு நடக்கும்ன்ற விசுவாசம் இந்த மக்களுக்கு தேவைன்னு கர்த்தர் விரும்புகிறார். அதான் இதனுடைய கான்செப்ட். அப்போ நமக்குள்ளேயே ஒரு விசுவாசம் இல்லாமல் அப்படின்னுட்டு கர்த்தர் வார்த்தை தரிசனம் வாக்குத்தத்தத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும் என்றால் அந்த அவிவிசுவாசத்தை இன்னைக்கு எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, புதிய ஏற்பாட்டில் கூட இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு ஊமையான ஆவி பிடித்த ஒரு வாலிப பையனை ஒரு அப்பா கூட்டின்னு வர்றார். அப்போ இந்த சீஷர்களால் அதை ஓட்ட முடியல. அப்போ ஆண்டவருக்கு பயங்கர கோபம். அன்னைக்கு அங்கே கேப்ரியல் கோபப்படுறார், இங்கே இயேசு கிறிஸ்து கோபப்படுறார். இன்னும் எந்த மட்டும் இந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும்பா இன்னும் நான் பொறுமையாக இருப்பேன், அவிவிசுவாசத்தை குறித்து பேசி அந்த பையனை கூட்டிட்டு வாங்க அந்த தகப்பனை சொல்லும் பொழுது, கூட்டிட்டு வரும் பொழுது இயேசு சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், நீ விசுவாசித்தால் நடக்கும் அப்படின்றாரு. அப்போ அந்த தகப்பனார் என்ன சொல்லி இருக்கணும்? ஆமா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் அதானே சொல்லி இருக்கணும். ஆனா அந்த தகப்பனார் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். இது என்ன என் ஜெபம்? ஹல்லேலூயா. அந்த தகப்பனுடைய மைண்ட் செட்டை பாருங்க. நான் விசுவாசிக்கிறேன், என் பையனுக்கு நீங்க ஜெபம் பண்ணா பிசாசு வெளியேறிடும், நான் விசுவாசிக்கிறேன்,
ஆனாலும் என் அவிவிசுவாசம் வெளியே போக உதவி செய்யுங்கன்னு சத்தமிட்டு கண்ணீரோடு அழுகிறார். பாருங்க, அவிவிசுவாசம் உலக மக்களுக்கு இருக்கட்டும், கர்த்தர் பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் கல்லறைக்குள் இருந்தாலும் கடவுள் நினைச்சா நடக்குவாரியா, செய்வாரியா என்கிற கான்ஃபிடென்ட் உன் வாழ்க்கையில் உண்டாகணும். சொல்றேன், கர்த்தர் உன்னுடைய மரித்த சில நன்மையான ஆசீர்வாதங்கள் இந்த ஆராதனையில் உயிர் பெற்று எழும்புகிறது. அதை விசுவாசிக்கிறவனுக்கு கிரியை செய்யும். அது உள்ள வரும் பொழுது உனக்குள் அவிவிசுவாசம் இருக்கும் என்றால் அது உன்னை விட்டு கடந்து போய்விடும். அல்லேலூயா. அந்த அவிவிசுவாசம், நம்பிக்கை கடவுள் மேல இல்லாத ஒரு நிலை, அது நமக்குள் வரவே கூடாது. கர்த்தர் வாக்கு கொடுத்தா அதை செய்வார், நமக்கு சொன்னா அதை நிறைவேற்றுவார். கொடுப்பேன் அப்படின்னா கொடுப்பார். கொடுக்கிற வரைக்கும் வாயில ஜிப்பை போட்டுக்கிட்டு அமைதியா இருந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. துரிதப்படக்கூடாது. அதாவது இப்போ வேணும், இன்னைக்கே வேணும். என் பையன் திடீர்னு ஒரு நாள் 11:30 மணிக்கு எந்திரிச்சு இப்பயே வேணும்பா, இது வேணும்பா அப்படின்றான். கடைலாம் மூடி, எனக்கு தெரியும் இப்பயே வேணும் அப்படின்ற மாதிரி இப்பயே வேணும். இல்லை 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 இல்லை, அவசரப்படாத. இப்ப வந்தா இப்பக்குரிய பிரச்சனை மட்டும் நீங்க, ஆனா அவர் கொடுத்தா உன் வாழ்நாள் முழுவதும் இருக்கிற பிரச்சனையை நீங்க தான் அப்பா நடத்துவார். ஆமென். ஒருத்த மாங்காய் வேணும்னு சொல்லி கல் எடுத்தான், அவன் அடிச்சா ஒரு கொலை விழுந்துதான். எப்படி கொலைனா மரத்தோட அப்படியே அந்த இதோட ஒரு 5-6 பழத்தோட விழுந்துதான். பக்கத்துல திரும்பி ஒண்ணு வேணுமா நிறைவானது வேணுமா கேளு, கேளுங்க. அல்லேலூயா. அப்போ உன் வாய கொஞ்சம் மூடிக்கோமா, சொல்லுங்களேன், கொஞ்சம் மூடிக்கோ. கர்த்தர் செய்யற வரைக்கும் பொறு. ஆமென். அல்லேலூயா. பிரசவ வார்டுலலாம் போனீங்கன்னு வைங்களேன், அப்படியே அந்த குழந்தைய மார்போடு பால் கொடுத்துட்டு அப்படியே கட்டி அணைச்சிட்டு இருக்கிற தாய் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைகள் அவங்க கஷ்டப்படும் பொழுது, வலி வரும் பொழுது என்னென்ன சொல்லுவாங்க. ஆனால் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி மார்போடு அணைத்து கொள்றாங்க. அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாத. என்னமோ இன்னைக்கே பூமி தலைகீழ திரும்புற மாதிரி நடந்துன்னு ஓடி திரியாத. கரெக்டா தகப்பன் செய்ய வேண்டியதை பிள்ளைகளுக்கு செய்வார், செய்வாருங்க, செய்வார். பாருங்க, ஒரு அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, சொத்தை பிரிக்கணும். இப்ப அந்த அப்பாவுக்கு சைன் போட முடியல. அந்த வயதானவர் செத்து போயிட போறாருன்னு ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு அவரை 4 பிள்ளைகளும் பாடையில தூக்கின்னு வர மாதிரி தூக்கின்னு வந்து சைன் போட தான் முடியாதுன்னு காலில் ராகியை வச்சு எழுதுனாங்க. காலில் ராகியை வச்சு பத்திரத்தில் பதிவிட்டாங்க. கார்ல பணத்தை தூக்கின்னு வர மாதிரி, ஐயோ அப்பா கொஞ்சம் செத்துறாதப்பா, இப்பயே எழுதி கொடுத்துருப்பா அப்படின்னுட்டு காலில் ராகையை வைக்கலாம், ஏன்னா முடியல, கையெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அவர் சாகல, இன்னும் இருந்தார். நான் ஏன் சொல்றேன்னா, கொஞ்சம் பொறுமையா இரு, வர்றது நல்லதான் வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ கர்த்தர் இன்னைக்கு அவர் நாவை கட்டின மாதிரி உன் ஆசீர்வாதத்தை கட்டி வைக்க விரும்பல. அவர் சொன்னதை எல்லாம் நிறைவேற்ற காரியத்தை வாய்க்க பண்ண விற்க விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, 2019 ஆண்டு, இந்த 2019 அநேக முறை இந்த பிரெக்னன்சி கிட் இருக்கு பார்த்தீங்களா, அதை என் மனைவி நிறைய யூஸ் பண்ணாங்க. நான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அதை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு கண்ணீர். ஐயோ
இந்த முறையும் ஃபெயிலியர். ஒரு முறை இல்லை, 10 முறைக்கு மேல ஃபெயிலியர், 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 ஃபெயிலியர். சொல்ல ஏற்ற நேரம் வரும், கர்த்தர் கொடுப்பார் கொடுப்பார்னு 2 பேரும் விசுவாசத்தோடு காத்திருந்தோம், விசுவாசத்தோடு ஜெபித்தோம். கரெக்டான டைம் வரும், தருவார் தருவார், அந்த ஃபெயிலியரை மாற்றுவார்னு பாருங்க. கரெக்டான டைம் வந்தது. தேவன் அப்பொழுதே எங்களுக்கு தேவன் சந்ததியின் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் என்றைக்குமே தாமதமாய் பெறுகிறது தான் கிறிஸ்தவர்களுக்கு நல்லது. இல்லைன்னா அது ஆசீர்வாதமா இல்லை, பெரும் சுமையா போயிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பிறப்பிலிருந்து முடிவு வரைக்கும் பிளான் பண்ணி வச்சாச்சு. எவ்ரி ப்ளூ பிரிண்ட் இஸ் ரெடி. எவ்ரி பிளானும் அங்கே ரெடியாக இருக்குது. அதன்படி இங்கே நடக்கும். அது முடிவு என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் கானானுக்குள் மகிழ்ந்திருந்தார்கள் என்று ஆல்ரெடி அப்பா எழுதிட்டாரு. அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. அப்போன்னா அவர் சொன்னதான் நடக்கும்னு அர்த்தம். அல்லேலூயா. அவருடைய வாக்குக்கு விரோதமாக, அவருடைய வாக்குக்கு மாறாக நடக்கிறத சாத்தான் கவனி கவனி கவனின்னு பார்ப்பான். அதை கவனிக்காத. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன், அவிவிசுவாச ஆவியே இயேசுவின் நாமத்தினால் என்னை விட்டு வெளியேறிடான்னு சொல்லி நீ கடிந்து கொள்ளணும். நீ என்ன தெரியுமா பண்ணுவே? அந்த அவிவிசுவாச ஆவி கூடயே உட்காந்து பேசுறது, பாத்திரம் துளக்கும் போது. ஆமா, அவிவிசுவாச ஆவியே, கடவுள் ஆமா எங்கத்த பண்ணி கிழிக்கிறாரு, என்னத்த பண்றாரு. அல்லேலூயா. நீ பேச வேண்டியது பரிசுத்த ஆவியானவர்கிட்ட. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? யாபேஸ் வாழ்க்கையில ஒரு காரியமும் வாய்க்கல. அவர் ஜெபம் பண்ணார், ஒரு நாள் தொடர்ந்து ஜெபம் பண்ணார். ஆனால் ஒரு நாள் பண்ண ஜெபம் தான் பைபிள்ல இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் எப்பயுமே சொல்றேன், ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் ஜெபி, நடந்த பின் நன்றி செலுத்தி ஜெபி, ரெண்டுத்தையும் விட்டுறாது. ஆமென். ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணு, நடந்ததுக்கு அப்புறம் அதுக்காக நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணு, அதையும் விட்டுறாத. அப்படிதான் யாபேஸ் ஜெபம் பண்றார். அத்தனை நாள் ஜெபத்துல ஒரு நாள் ஜெபத்தை தேவன் கேட்டார். அப்போ காரியம் எதுவுமே வாய்க்கலங்க அவருக்கு. ஆனா இவர் ஜெபத்தை கேட்டதுக்கு அப்புறம், அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம், அந்த ஆசீர்வாதம் காரியம் அதுக்கப்புறம் வாய்க்காமலே போகல, எல்லாம் வாய்த்தது. டக்கு 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 டக்குன்னு நடக்காததெல்லாம் நடந்து கடைசியில வசனம் சொல்லுது, தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவராய் மாறினார். வாக்கு தத்தத்துக்கு மாறா அண்ணாளுக்கு நடக்கட்டும், வாக்கு தத்தத்துக்கு மாறா யோசிப்புக்கு நடக்கட்டும், அப்பாவுடைய சொத்து முழுவதும் 11 பேருக்கு இருக்கட்டும், ஒருத்தருக்கு தேவையில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா முடிவு என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த ஆஸ்திக்கு ஈக்குவலா அந்த 11 பேரும் இல்லை. மாம்ச தகப்பனுடைய சொத்து அந்த 11 பேருக்கும் தேவையா இருக்கலாம். தேவன் கொடுத்த காரியத்தை வாய்க்க செய்யும் போது அவர்களை காட்டிலும் திருப்தியோடு யோசேப்பை நிறுத்திற தேவன் உன்னோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், காரியம் உங்களுக்கு கர்த்தரால் வாய்க்கும், கர்த்தரால் வாய்க்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றார். பாருங்க, ஒரு பிக் கான்வர்சேஷன் போகுது. என்ன தெரியுமா? மாமனார் கிட்ட மருமகன் கேட்கிறாப்புல, யாக்கோபு லாபான் அவர்கிட்ட கேட்கிறாங்கள, என் பிள்ளைகளை எனக்கு தாரும், நான் போறேன். என் பிள்ளைகள், என் மனைவி, என்னுடைய குடும்பத்தை வாங்க, நான் கிளம்பி போறேன் அப்படின்ட்டு சொல்றார். அப்போ லாபான் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, எப்பா யாக்கோபு, உன் கண்கள்ல எனக்கு கொஞ்சம் தயவு கிடைக்கட்டும்பா, நீ இங்கேயே இருப்பா.
நீங்க இருக்கிறதுனால தான்ப்பா கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்கிறத நான் பார்க்கிறேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ கேட்கிறாரு, லாபான் கேட்கிறாரு மருமகனை பார்த்து, உன் சம்பளம் என்னன்னு சொல்லுப்பா, நான் அதை ஏற்றி கூட தந்துடுறேன்ப்பா. அல்லேலூயா. உங்க வேலையில் அப்படிலாம் சொன்னா எப்படி இருக்கும்? உனக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் வேணும்? அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா யோசிங்க. ஒரு உண்மையான ஒரு வேலைக்காரனை யாருமே இழக்க விரும்ப மாட்டாங்க. அல்லேலூயா. நீ எனக்கு இந்த வேலை வேணான்னு நீ லெட்டரை அடிக்கும்போது கருமம் போய் தொலையட்டும் நினைக்கிற எஜமானுக்கு இருதயத்தில் உன் வேலையை குறித்து என்ன நினைப்பு இருக்கும்? அதுவே, இந்த வேலையை விட்டு நீ போயிடாத, இந்த வேலையை விட்டு நீ போயிடாத, நீ இரு, உனக்கு எவ்வளோ சம்பளம் வேணாலும் நான் ஏற்றி தரேன் அப்படின்னு சொல்கிற அந்த வேலையாள் அவன் எப்படி உண்மையாக இருந்திருப்பான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபை என்னன்னா, நான் அந்த வேலையை விடும்போது அப்படியே ஆஃபீஸில் என் டீம் ஒரு 5 பேர் இருப்பாங்க, சுற்றி சூழ்ந்துங்கனாங்க. ஓகே, அந்த வேலையை விடாத சரி, தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறாங்க, விட்டுடு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வேலை, அந்த இடத்துல எனக்கு தெரியாத குரூப், அதாவது நான் வேலை செய்யும் பொழுது அந்த குரூப்பை நான் பார்த்ததே கிடையாது. அதில் ஒரு 16 பேர் இருப்பாங்க. அந்த குரூப் எனக்கு யாருன்னே தெரியாது. அந்த குரூப்பை நான் மீட்டிங்கில் அட்டன் பண்ணதும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு குரூப் மக்கள். அவங்க அந்த மேனேஜர் அவர் சொல்றாரு, தம்பி இந்த வேலையை மட்டும் ரிசைன் பண்ணிடாதரா, இந்த வேலையை மட்டும் விட்டுறாத. அவர் சொல்றாரு, இல்லை பிரதர், அவர் உலகத்தான் மனுஷன், நம்ம அவர்கிட்ட சொன்னால் புரியாது. இல்லை பிரதர், நான் அந்த வேலையை விடுறேன், சூழ்நிலை அப்படி இருக்குது. அப்படியே ஊழியம் சொன்னால் அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால் நம்ம சொல்லி புரிய வைக்கும்போது அவருக்கு எனக்கு பழக்கமே கிடையாது. ஆனால் அந்த செய்த அந்த வேலையினால் அவங்க கம்பெனிக்கு அந்த வந்த ஒரு சின்ன அந்த லாபம் இதுவரைக்கும் அந்த ஷார்ட் பீரியட்ல யாவனுமே கொடுக்காதனால அவர் சொன்னார், எவ்வளவு உனக்கு என்ன 10,000 இன்க்ரிமெண்ட் வேணுமா, நீ ஜஸ்ட் ஒரு மெயில் மட்டும் பண்ணு, 30 நாள் லீவ் எடுத்துக்கோ, 30 days. நல்லா யோசி, நான் உனக்கு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன், 30 நாள் லீவ் எடுத்துக்கோ, இந்த கம்பெனி விட்டு நீ போயிடாத அப்படின்னாரு. இல்லை பிரதர், நான் போய் ஆகணும், நான் இந்த டைமில் விட்டு ஆகணும் அப்படின்னும் போது அவர் கடைசியாக என்கிட்ட சொன்ன வார்த்தை, ஓ இதை விட நீ வேற ஏதோ பெரிய வேலைக்கு போகிற, அதனால தான் நீ விடுற, சரி நீ நல்லாயிரு அப்படின்ட்டு. இந்த மாதிரி இன்னைக்கு நீ ரிசைனேஷன் லெட்டரை டூப்ளிகேட்டாக கொண்டு போய் கொடுத்துப்பா, அவன் எஜமானன் சொல்லுவான், நீ இருன்னு சொல்லுவானா, போய் தொலை, இன்னொரு ஆள் உனக்கு பதில கிடைக்கட்டும்னு வச்சிருக்கிறானா. அந்த நிலையில் நீ இருக்கிறையா? நீ எந்த நிலையில் இருக்கிற கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படித்தான் இந்த யாக்கோபை பார்த்து லாபான் சொல்றாரு, யாக்கோபு போயிடாதப்பா, உன் சம்பளத்தை கூட நான் எக்ஸ்ட்ரா பண்ணி தரேன், நீ வரத்துக்கு முன்னாடி என்கிட்ட இருந்தது கொஞ்சம், ஆனால் நீ என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு பெருக்கத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார், என்னை விட்டு போயிடாத, உன் கண்களில் தயவு கிடைக்கட்டும் யாக்கோபுன்னு கெஞ்சுறார். அன்பானவர்களே, அப்போ யாக்கோபையா சொல்றாரு, உங்களுடைய ஆஸ்தி சம்பாத்தியம் எல்லாம் பெருகுது, என் குடும்பத்துக்கு நான் எப்போ சம்பாதிப்பேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கும்போது இந்த யாக்கோபு சொல்றாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் செய்யுங்க, அப்போ நான் உன் மந்தையை காப்பேன் அப்படின்னும் போது, என்னப்பா யாக்கோபுன்னு கேட்கும்போது இந்த யாக்கோபு சொல்கிற, இன்னைக்கு நான் போய் உங்கள் மந்தையில் போய் நான் பார்வையிட்டு புள்ளியும் வரியும் உள்ள கருப்பு செம்மறி ஆடுகள், நம்பர் 2 புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுகள், இது எல்லாம் இனிய சம்பளமாக இருக்கட்டும், புள்ளி இல்லாத வரி இல்லாத செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் இனி உங்களுடையதா இருக்கட்டும், இனி எனக்காக நான் சம்பாதிக்க வேண்டும் என்பதை அவர் சொல்றார். அப்போ அவர் சொல்றாரு, ஒருவேளை புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகள் கருப்பாடுகள் என்கிட்ட இருந்ததுன்னா
நான் உங்க ஆசீர்வாதத்தை திருடிட்டேன்னு நீங்க நினைச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டார் மாமனார் பார்த்து. அப்ப இந்த லாபான் சொல்றாரு, சரிப்பா நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் யாக்கோபுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணார். அப்போ அந்த ஆடுகள் புள்ளியும் அப்படியாக வரியும் உள்ள பலம் உள்ள செம்மறி ஆடுகள், கருப்பு செம்மறி ஆடுகளும் வெள்ளை ஆடுகளும் யாக்கோபு ஐயாவுக்கு தேவன் கொடுத்து வாய்க்க செய்தார். இதனால் யாக்கோபு ஐயாவுக்கு வேலைக்காரன், வேலைக்காரிகள், கழுதைகள், ஒட்டகங்கள், ஆடுகள் எல்லாத்தையும் கொடுத்து தேவன் செல்வ சீமாட்டியாய் மாற்றினார். கோலும் கையுமாய் கடந்து வந்தேன், நான் 2 பரிவாரனுடைய ஆசீர்வாதத்தால் நிற்கிறேன். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாக்கோபு ஐயா சொன்னது, என் காரியத்தை அவர் வாய்க்க செய்ததினால். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேதம் சொல்லுகிறது, தரியூர் ராஜாவினுடைய காலத்திலும் பெர்சியாவின் கோராசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் வாய்த்தது, ஜெயமாயிருந்தது. வேதம் சொல்லுகிறது, ஆகாஸ்வேரு ராஜாவினுடைய நாட்கள், எஸ்தர் நாட்களிலே யூதர்களுக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. வேதம் சொல்லுகிறது, அர்த்தசஷ்டர் ராஜாவின் காலத்திலே நெகேமியாவுடைய காரியங்கள் வாய்த்தது, அலங்கம் 52 நாளிலே கட்டப்பட்டது. இவங்களுக்கெல்லாம் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினதினாலதான். அந்த ராஜாக்கள் யாருமே தேவனுக்கு பயப்படுறவங்க கிடையாது, உலகத்தான். ஆனால் கர்த்தர் இவர்களுக்காக அவங்க நாட்களிலே கடினமுள்ள மனிதர்களுக்கு முன்பதாக காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வாய்க்க செய்தார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை நம்பி இருங்க, கர்த்தரையை சார்ந்து நில்லுங்க, விசுவாசத்தோடு காணப்படுங்க. உங்களுக்கும் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வேதத்தில் உசியா என்கிற ராஜா 13 வயசுல ராஜா சிங்காசனத்தில் உட்கார்றான். 52 வயசு வரைக்கும் எருசலேமில் அரசாள்கிறான். வேதம் சொல்லுகிறது, இவர் கர்த்தரை தேடினார். கர்த்தரை தேடின நாட்களிலே இவருக்கு காரியங்கள் வாய்த்தது. உசியாவுக்கு காரியம் வாய்த்ததுக்கு காரணம் கர்த்தர் துணை நின்றதினால். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு சோர்ந்து போய் சூழ்நிலையில, நான் சொல்றேங்க, சோர்ந்து போன நிலையில இன்னும் அதிகமா கர்த்தரை தேட ஒப்புக்கொடு. அழுகிற அந்த சூழ்நிலையில கர்த்தரை தேட ஒப்புக்கொடு. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இன்னும் கடவுளை தேட ஒப்புக்கொடு. உசியாவுக்கு துணை நின்று காரியத்தை வாய்க்க செய்த அதே கர்த்தர் இன்னைக்கு உன்னோடும் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எலியேசருக்கு கர்த்தர் வாய்க்க செய்தார். சகரியா நாட்களிலே அவிசுவாசத்தை நீக்கி கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்தார். யாக்கோபு ஐயாவுடைய காலத்திலே அப்படியாக கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்தார். உசியா அவனுடைய நாட்களிலும் கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்தார். இத்தனை நீதிமான்களுக்கு செய்த அதே தேவன் தானே, அதே சத்தியம் தானே, அதே பைபிள் தானே, அதே தேவனுடைய வார்த்தை தான் உன்னையும் என்னையும் நடத்துது. அவங்களுக்கு வாய்க்க செய்தார்னா நமக்கு வாய்க்கும். அவங்க பொறுமையா இருந்தாங்க, அவங்க கர்த்தர் செய்கிற வரையும் காத்திருந்தாங்க, தங்களை திடப்படுத்தி கொண்டாங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் அப்ரூவலாய் வரும் பொழுது தன்னை தகுதிப்படுத்தி கொண்டாங்க. தேவன் நிறைவானதை தந்தார்.